السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அன்னலங்கர் மகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல்லற தோழர்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும், குறிப்பாக இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கடமையான இறை வணக்கத்தை நிறைவு செய்து அல்லாஹ்வுடைய மார்க்க சபையில் பங்கெடுத்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, மன்னரை வாழ்க்கையில இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமான பாதுகாப்பை தேடினார்கள் என்றும், அந்த மன்னரை என்பது இறை மறுப்பாளர்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் இந்த உலகத்தில் மனோயிச்சையின்படி வாழ்ந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மன்னரை இருக்கும் என்பது சம்பந்தமான செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சாலிஹான நல்லடியார்களுக்கு, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய அமல்களையும் அமைத்து இந்த உலகத்தில் பரிபூரணமான இறை நம்பிக்கையோடு வாழ்ந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட இன்பங்களை தர இருக்கிறான் மன்னரையில் என்பது சம்பந்தமான செய்திகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டும் மரணித்த பிறகு அவரை பின்தொடர்ந்து 3 விஷயங்கள் வருகிறது. அதில் 2 விஷயங்கள் திரும்பி விடுகிறது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தங்கி விடுகிறது என்று சொல்லிவிட்டு, அந்த மன்னரைக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது என்று சொன்னால் அமலுன் சாலிஹா, சாலிஹான நல் அமல்கள் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், அந்த மன்னரையில நமக்கு உதவியாக இருக்கும். நம்முடைய உறவுகளும் சரி, நாம் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த செல்வங்களும் சரி, நம்மை அடக்கம் செய்த உடனேயே அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்பது நபிகளால் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பாடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சாலிஹான இந்த நல்லமல்கள் எப்படி இறைவனால் நமக்கு மன்னரையிலே திருப்பி கொடுக்கப்படும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகிய தோற்றமுடைய ஒரு மலக்கை நமக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக கியாம நாள் வரைக்கும் மன்னரை நமக்காக வழங்குகிறான். அவர் அந்த அடியாரை நோக்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதர் கேட்பார், யார் நீங்கள் அப்படின்னு கேட்பார். அப்ப அந்த மலக்கு சொல்லுவாங்க, அமலுன் சாலிஹ், நான் தான் நீ இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த நல் அமல்களின் தோற்றம். அந்த பாவியான மனிதருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த தீமைகளின் உருவமாக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த சாலிஹான மனிதர்களுக்கு மலக்குகள் சொல்வார்கள், நீ இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த சாலிஹான நல் அமல்கள் தான் நான் நன்மையாக உனக்கு இறைவனால் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அழகிய தோற்றமுடையவர்களாக, நறுமணம் கமலக்கூடியவர்களாக அந்த அடியாரிடத்திலே வருவார்கள். அல்லாஹ் அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அந்த கேள்வி கணக்கெல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு அந்த முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் கேள்வி கேட்பாங்களே, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன, நபிகளாருடைய உருவத்தை காட்டி இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த சாலிஹான நல்லடியார் சொல்லிவிடுவார், என்னுடைய ரப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், என்னுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் என்பதையெல்லாம் அந்த கேள்வி கணக்கு முடிக்கப்பட்டு அவர் வெற்றியாளர் என்று தீர்மானிக்கப்பட்டவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இன்னொரு வானவரை அனுப்பி அவருக்கு உறுதுணையாக இருக்க சொல்லுவானே, அந்த வானவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், என்னுடைய இந்த அடியாருக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள் தெரியுமா, சொர்க்கத்தினுடைய வாசல்களை திறந்து விடுங்கள். பாவியான அடியாருக்கு நரகத்தினுடைய வாசல்கள் திறந்து காண்பிக்கப்படும். அதனுடைய வெப்ப ஜுவாலைகளும் அதனுடைய புகைகளும் அந்த அடியாருடைய முகத்திலே அவருடைய முகத்தை கருக்கக்கூடியதாக, அவர் மயக்கமுற்று எழக்கூடிய ஒரு நிலையை அவர் அடைவார். ஆனால் இந்த சாலிஹான நல்லடியார் எப்படி இருப்பார் தெரியுமா, சொர்க்கத்தினுடைய நறுமணம் கமலக்கூடிய வாடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்காக அல்லாஹ் திறந்து விடுகிறான். சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து விடப்படுகிறது.
காலையிலேயும் மாலையிலேயும் அந்த சொர்க்க வாசல்களால், சொர்க்கத்தினுடைய நறுமணங்களால் அவர் காண்பிக்கப்படுகிறார். மேலும் அல்லாஹ் கட்டளையிடுவான், என்னுடைய அடியாருக்கு சொர்க்கத்தினுடைய ஆடையை நீங்கள் அணிவியுங்கள், அவருக்கு சொர்க்கத்தினுடைய ஆடையை நீங்க கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அவங்க அதையும் அவங்களுக்கு அணிவிப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் அவங்களுக்கு கட்டளையிடுவான், என்னுடைய இந்த அடியாருக்கு 70க்கு 70 முழம் அளவுக்கு என்ன செய்யுங்கள், அந்த கபரை நீங்கள் விசாலமாக ஆக்கிவிடுங்கள். ஒரு ஸ்கொயர் 70க்கு இந்த சைடு அகலம் 70, நீளம் 70, எப்படிப்பட்ட ஒரு அகலமான ஒரு இடமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட விஸ்தாரமான ஒரு இடம் மன்னரை வாழ்க்கையில் சாலிகான நல்ல அடியார்களுக்காக கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்ப இப்படியான நிலை ஏற்படும் போது அந்த வானவர் அந்த மனிதரிடத்துல கேட்பார், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த நல்லடியார் சொல்லுவார், எனக்கு சில ஆசைகள் இருக்கிறது. நான் என்ன செய்யணும் தெரியுமா, என்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட போயிட்டு நான் நிம்மதியா தான் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அடைஞ்சிட்டேன், என்னுடைய பிரிவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அடியார் மலக்கிடத்தினை முன்வைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறான், நீங்கள் புதுமா பிள்ளையை போன்று என்ன செய்யுங்கள், இந்த மன்னரையில் நீங்கள் உறங்குங்கள். கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் மனிதர்களை எல்லாம், இந்த உலகத்தை எல்லாம் அழித்து ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மன்னரையில நிம்மதியாக உறங்குங்கள் என்ற கட்டளை அந்த அடியாருக்கு சொல்லப்படும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகத்தான அந்த நிம்மதியான வாழ்க்கை கபரிலே சாலிகான நல்ல அடியார்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனா இப்படிப்பட்ட அந்த மன நிம்மதியான வாழ்க்கையை பெறக்கூடிய சமூகம், கபரிலே நிம்மதியாக தூங்கக்கூடிய வாழ்க்கையை பெறக்கூடிய சமூகம் இன்னைக்கு உலகத்துல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கோம். கபரிலே எந்த அமல் நமக்கு உறுதுணையாக நம்மை நிம்மதியாக தூங்க வைக்கக்கூடிய அமல்கள் என்று நல்ல அமல்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட தொழுகை மற்ற வணக்க வழிபாடுகளை இறைவனுக்காக செய்து இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய சமூகம் இன்னைக்கு என்ன செய்யறோம், நாம உலகத்தினுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்காக நிம்மதியா சொகுசா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இறை அழைப்பை ஏற்று அதை புறக்கணித்தவர்களாக தூங்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அடியார்களுக்கு கபரிலே இந்த நற்செய்தி சொல்லப்படுமா, நீங்க நிம்மதியா இந்த உலகத்துல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, எனவே நீங்கள் கபரிலே நிம்மதியா தூங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வைப்பானா? நிச்சயமாக கிடையாது. யார் இந்த உலகத்திலே இறைவனுக்கு கட்டுப்பட்டு சாலிகான நல்ல அமல்களோடு கபரிலே அல்லாஹ்வை சந்திக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய மலக்குகளை சந்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை மன்னரையில கிடைக்கும். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நீங்கள் நிம்மதியாக புதுமா பிள்ளையை போன்று என்ன செய்யுங்கள், இந்த மன்னரையிலே உறங்குங்கள் கியாம நாள் வரைக்கும். அப்ப உங்களுக்கு தினந்தோறும் என்ன செய்யப்படும் தெரியுமா, காலையிலையும் மாலையிலையும் சொர்க்கத்தினுடைய அருள் வாசல்கள் திறக்கப்பட்டு அதனுடைய நறுமணத்தை அவர்கள் சுவைத்துக் கொண்டே இருப்பார்கள், அதனுடைய நறுமணத்தை அவர்கள் வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். பட்ட ஆடை அணிந்தவர்களாக விசாலமான அந்த மன்னரையில், வெளிச்சமான மன்னரையில் அவர்கள் நிம்மதியாக அந்த கபருடைய வாழ்க்கையை நல்ல அடியார்கள் கழிப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மகத்துவமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அந்த மன்னரையிலே நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னது என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் உங்களுக்கு மன்னரைக்கு துணையாக வராது. இந்த உலகத்திலே நீங்கள் அன்போடு பாசத்தோடு நேசத்தை வெளிப்படுத்திய உங்களுடைய மனைவி மக்களோ பிள்ளைகளோ உங்களுடைய தாய் தந்தையோ உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோ யாரும் உங்களுக்காக வேண்டி மன்னரையில நிற்க மாட்டார்கள். எங்க அத்தா எங்க அம்மா என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நானே உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது நிற்பாங்களா? உங்களை அடக்கம் பண்ணி மண்ணள்ளி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் உங்களுக்கான எந்த சேமிப்பை அல்லாஹ்வுக்காக நாளை மறு உலக வாழ்க்கைக்காக சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய இந்த மன்னரை வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் விசாலமாக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்பதை அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய பயணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மன்னரை நல்ல அடியார்களுக்கும் பாவியான அடியார்களுக்கும் இப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறது. ஒரு கட்டத்தில் மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய மண்ணு எலும்பு எல்லாம் என்ன செய்கிறது, உக்கி மக்கி போய் விடுகிறது. ஆனா நம்ம நினைக்க கூடாது இந்த பூமியில அடக்கம் செஞ்சாதானே நமக்கு மன்னரை வேதனை அப்படின்னு. நாம் இந்த உலகத்தில எப்படிப்பட்ட நிலையில் மரணித்தாலும் கடைசியாக அந்த மன்னரை வேதனையை எல்லா மக்களும் சந்திக்க தான் போறாங்க. இயற்கையான முறையில் இந்த பூமியில மரணித்து குழியில கொண்டு போய் அடக்கம் பண்ணாலும் அவர்களுக்கும் மன்னரை வேதனை இருக்கிறது. ஒரு மனிதனை எரித்து சாம்பலாக்குறாங்களே அவர்களுக்கும் மன்னரை வேதனை இருக்கிறது. வானத்திலே ஏறி செல்லும் பொழுது திடீரென்ற ஒரு விபத்திலே அந்த விமானங்கள் வெடித்து சிதறி உடல்கள் எல்லாம் சிதறி போய் அங்கங்குமாக சிதறி கிடக்கிறதே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் மன்னரை வேதனை இருக்கிறது.
கப்பலிலே பயணம் செய்து அந்த நீரிலே மூழ்கி மௌத்தாகிறாங்களே, அவங்களுக்கு மன்னரை வேதனை இருக்கிறது. எல்லா உயிர் ஜீவராசிகளும் கடைசியாக கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடிய இடம் அந்த மண்ணு தாங்கிறத அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மண்ணிலேயே உங்களை படைத்தோம், அந்த மண்ணிலேயே மீண்டும் உங்களை கொண்டு போய் சேர்ப்போம் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அப்படிப்பட்ட மன்னரை வாழ்க்கையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு மனிதரை தவிர, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்தவர்களை தவிர மற்ற அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மன்னரை வாழ்க்கையை சந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மண்ணு ஒரே ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு மட்டும் மண் சில விஷயங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். என்ன என்று சொன்னால், நபிமார்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய படைப்பாளராக இருக்கக்கூடிய மகத்துவமும் கண்ணியம் நிறைந்த ரசூல்மார்கள், அவங்களுக்கு மட்டும் இந்த மண் என்பது அவங்களுடைய உடல்களை அரிப்பதை அல்லாஹ் தடுத்து விட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும் போது, நபிமார்களுடைய உடல்களை மண் அரிக்காது, அதை மண்ணுக்கு அல்லாஹ் தடை விதிச்சுட்டான். உலகத்தில் மற்ற எல்லா மனிதர்களுடைய உயிரும் என்ன செய்யும்? மண் அப்படியே உடல்களை உக்கி மக்கி போய் செய்து எலும்புகள் கூட மிஞ்சாத அளவுக்கு மாத்திரும். ஆனால் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய உடல் அப்படி அல்ல, அதை மண் தீண்டாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லுவாங்க, நீங்க என் மீது சலவாத்து சொல்லுங்கள், உங்களுடைய சலவாத்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. குறிப்பா வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மீது சலவாத்து சொல்லும் போது அந்த சலாம் நபிகளாருக்கு எடுத்து காண்பிக்கப்படும். அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தான் எங்களை விட்டு மௌத்தா போயிட்டீங்கன்னா எப்படி எங்களுடைய சலவாத்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் அப்படின்னு கேட்கும்போது நபிகளார் சொல்லுவாங்க, நபிமார்களுடைய உடல்களை மண் அரிக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல்மார்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனாலதான் கொஞ்சம் பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மக்கா அப்படி சவுதி அரேபியாங்கிறது துருக்கியினுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, சில விஷமிகள் நபிகளாருடைய அந்த கபரை போய் பார்ப்போம், நபிகளாருடைய உருவத்தை பார்த்துருவோம் அப்படிங்கிறத பரிசீலிப்பதற்காக என்ன செய்றாங்கன்னா, பல கிலோமீட்டர்களுக்கு அங்கிட்டு இருந்து பூமிக்குள்ள சுரங்கத்தை தோண்டி உள்ளே வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பக்கத்துல ரொம்ப நபிகளாருடைய கபருக்கு நெருக்கத்துல வரும்போது அங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்து பிறகு என்ன பண்றாங்கன்னா, நபிகளாருடைய அந்த கபரை சுற்றிலும் பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்கிறார்கள். யாருமே பூமியை துளைச்சு கூட உள்ள வரக்கூடாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுல என்ன செய்யறாங்க, ஒரு இரும்பு திரையை கொண்டு அதை மூடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் ஏற்படுது. ஏன்? ஒருவேளை அவங்க எதற்காக வந்தா, நபிகளாருடைய முகத்தை பார்க்கணும். ஏன்னா நபிகளாருடைய அந்த நபிமாருடைய உடலை மண் அரிக்காது அப்படிங்கிற அந்த செய்தியை நம்பி என்ன செய்யறாங்கன்னா, இது போன நிலையை செய்வதற்கு சில மனிதர்கள் முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிற வரலாற்றை பார்க்கிறோம். அவங்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு, நபிமாருடைய உடல்களை மட்டும்தான் மண் அரிக்காது என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களை சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் என்ன செய்யறான், ரசூல்மாருடைய அந்த உடல்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். மற்ற அனைத்து மனிதர்களுடைய உடல்களையும் என்ன செய்கிறது, நிச்சயமாக மண் என்பது அரித்து நாசமாக்கிவிடும். நாம் இந்த பூமியிலே மேல் வாழ்ந்ததற்குரிய எந்த விதமான அடையாளமும் தெரியாமல் நம்முடைய உடல்களை மண் சிதைத்து விடும். அப்படிப்பட்ட இந்த கொடூரமான பூமி தான் நாம் வாழக்கூடிய இந்த பூமி. சாதாரண நினைக்கிறோம், ஆனால் இந்த மண் என்பது என்ன செய்கிறது, நமக்கு மிகப்பெரிய வேதனையுடைய உச்சத்தை நம்முடைய மரணத்திற்கு பின்னால் தர இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பூமியில நம்ம என்ன செய்யணும், நிம்மதியா வாழணும் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு மேல கம்பீரமாக பெருமையோட ஆணவத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் கடைசியாக அந்த பூமிக்குள்ளே தான் நாம் புதைக்கப்பட போகிறோம். அந்த பூமி எப்படிப்பட்ட விஷயங்களை திருப்பி நமக்கு தர வேண்டும் என்பது நம்முடைய கையில தான் இருக்கிறது. நாம் நல்லடியாராக மரணித்து அந்த பூமி நமக்கு இன்பகரமான விஷயங்களை தர வேண்டும் என்பது நாம் விரும்பினோம் என்று சொன்னால் அதற்குரிய அமல்களை நாம் செய்ய வேண்டும். இல்லை, அந்த பூமி நமக்கு கடுமையும் கொடூரமும் கொண்ட விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருந்தால் அதுவும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. அப்ப சாலிகான நல்ல அமல்கள் மட்டும்தான் நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த மன்னரை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக நம்முடைய மறு உலக வாழ்க்கையும் வெற்றியடைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றிக்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதிகமான அந்த மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி, என் இறைவா மன்னரையினுடைய வேதனையில இருந்தும் என்னை நீ பாதுகாத்து விடு. அப்படிப்பட்ட அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். வெறுமனே அந்த துவாவை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மன்னரை வேதனையில இருந்து நாம் தப்பிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட விஷயங்களை சேகரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அதற்குரிய நற்பாக்கியத்தை தந்திரல வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த